ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சமுத்திரலஹரி ஸ்லோகம் 71. நகானாம் உஜ்ஜோதைः நவநளினராகம் விஹசதாம் கராணாம் தே காந்திம் கதய கதயாம கதமுமே கயாசித்வா சாம்யம் பஜது கலயாஹந்த கமலம் யதி க்ரீடல்லக்ஷ்மி சரணதலலாட்சாரசசனம். ஹரி ஓம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ சத்குரவே நமः. சத்குரு பாதாரவிந்தேபியோ நமோ நமः. இந்த 71வது சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தில் அம்பாளின் கை விரல்களிலும் கால் விரல்களிலும் உள்ள அந்த நெகத்தினுடைய ஒளி, அதனுடைய அழகு ஆகியவற்றிற்கு உபமானம் சொல்வதற்காக சங்கரர் அதற்கு ஒப்ப இருக்கக்கூடிய பொருள்களை தேடுகின்றார். தேவியின் கை நகங்களினுடைய ஒளியானது உதய காலத்தில் மலரும் தாமரை புஷ்பத்தின் ஒளியை பரிகசிப்பது போல உள்ளதாம். அப்புறம் செந்தாமரை புஷ்பமானது தன்னில் வசிக்கும் மகாலட்சுமியின் உள்ளங்காலின் மருதாணியினுடைய ஒளியோடு இருப்பது அதற்கு உபமானமாக சொல்லலாம் என்றால், அந்த ஊமையும் தேவியின் கை நகங்களில் இருக்கக்கூடிய ஒளிக்கு ஒப்பிட முடியாதாம். ஏனென்றால் அதுவும் 16ல் 1 பங்குதான் ஒப்புமையுடையதாக இருக்கும். ஆக இதற்கு ஓமை சொல்வது மிக மிக கடினம். பரதேவதையின் கை நகங்களின் ஒளிக்கு எதையும் ஒப்பிட முடியாது, அது உபமானம் அற்றது என்று சொல்கின்றார். அடுத்து போன ஸ்லோகத்திலே தேவியினுடைய கைகளை தாமரை என்று உவமைப்படுத்தினார். இந்த பாடலில் தாமரையின் இதழ்கள் நுனி பாகம் அதிக சிவப்பாக இருப்பது போல் தேவியின் விரல்களின் நுனியானது தாமரை இதழ்களின் நுனியை விட மிக சிவந்து விளங்குகிறது என்று கூறுகின்றார். தேவியின் கரங்களை தாமரை என்று சொன்னது சரியில்லை என்று சங்கரன் நினைத்திருக்கலாம். எனவே இவ்வாறு கூறுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். தாமரை பூவில் லக்ஷ்மி நித்தியமாக நிரந்தரமாக வாசம் செய்கின்றாள். லக்ஷ்மி தேவியின் பாத தாமரை சம்பந்தமும் தாமரைக்கு கிடைத்திருப்பதால் தாமரைக்கு இங்கு 2 மடங்கு காந்தி ஒளி கிடைத்திருக்கும், மேன்மை கிடைத்திருக்கிறது. லக்ஷ்மியினுடைய சரணங்களில் மருதாணி, அதாவது நலங்கு, இவைகள் பூசப்பட்டுள்ளதால் மேலும் விரல்களின் நுனி தாமரை இதழ் நுனியுடன் சேர்ந்து அதனுடைய ஒளி மிகைப்படுத்தப்படும். அப்பொழுதாவது அது சிறிது அளவு அம்பாளின் கரங்களில் உள்ள அந்த நெகத்தின் ஒளியை பெற்றதாக இருக்கும் என்றால் அதுவும் 16ல் 1 பங்குதான் பெற்றிருக்கிறதாம். ஆக இவ்வாறு தேவியினுடைய கரங்களை தியானிப்பதால் சகலவிதமான செல்வங்களையும் ஒருவர் பெற முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதே விஷயத்தை அபிராமி பட்டர் தன்னுடைய 58வது பாடலில் அருணாம்புயத்தும் என்று துவங்கக்கூடிய அந்த பாடலிலே சொல்கின்றார். அதனுடைய அர்த்தம், செந்தாமரையிலும் என்னுடைய உள்ளத்தாமரையிலும்
ஒரே மாதிரியாக விரும்பி வீற்றிருக்கும் அன்னை அபிராமியின் கண்களாகிய அருள் தங்கிய தாமரையும், அக்கண்களை தம்முடைய முகமாகிய தாமரையும் திருவடிகளாகிய தாமரையும் அல்லாமல் என்னுடைய உயிருக்கு வேறு ஒரு தஞ்சமும் இல்லை என்று கூறுகின்றார். செந்தாமரை மலரிலும் அடியேனுடைய இதயத்திலும் விரும்பி எழுந்தியருளியுள்ள தாமரை மொட்டு போன்ற திருத்தலங்களை உடைய மங்கை நல்லாளாகிய தேவியின் அழகு, அழகுமிகும் கருணை என்னும் தாமரையும், திருமுகமாகிய தாமரையும், திருக்கைகளாகிய தாமரையும், திருவடிகளாகிய தாமரையும் தவிர வேறு எந்த புகலிடமும் அடியேனுக்கு தஞ்சமாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார். ஊர் எனப்படுவது உறையூர் என்பதைப் போல பூவெனப்படுவது பொறிவாள் பூவே என மக்கள் விரும்பி போற்றும் தாமரை மலராக அம்மையின் கண்கள், அம்பிகையின் முகம், அம்பிகையின் கைகள், அம்பிகையின் திருவடிகள் ஆகியவற்றை உருவகம் செய்துள்ளார். ஒரே மலராக உருவகம் செய்திருந்தாலும் கூட முத்து கோர்க்க வல்லவள் முகமாறி கோர்த்தால் அழகு பெறுவதைப் போல அம்பிகையின் உறுப்புகளாகிய இத்தாமரைகளும் அழகுக்கு அழகு செய்ததைப் போல உள்ளத்தை ஈர்க்கும் திறத்தை பெற்றுள்ளன என்பது இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. அடுத்து இதே விஷயங்களை லலிதா சகசரநாமத்திலே 44வது நாமாவாக வரக்கூடிய நகதீதி சஜ்ஜன்ன நமஜ்ஜன தமோ குண என்ற நாமாவும், கராங்குலினஹோத்பன்ன நாராயணதசாக்கிருதி என்ற 80வது நாமாவும் அதே விஷயத்தை நமக்கு இங்கு சொல்லுகின்றன. இன்னும் அடுத்தடுத்த பாடல்களில் வரக்கூடிய வர்ணனைகளையும் நாம் பார்க்கலாம். ஹரி ஓம்.